வெங்கடாஜலபதி, நாங்க உனக்கு என்னப்பா தப்பு பண்ணணும்? இன்னைக்கு ஏன் எங்களை இப்படி சோதிச்சுட்ட? ராமாயி, சட்டி பானைகள் உடைஞ்சு போச்சேன்னு கூட நான் சஞ்சலப்படல. குறிப்பிட்ட நேரத்துல வழக்கப்படி ஏழுமலையான் கோயிலுக்கு நாம போய் சேரலன்னா அவங்க பணம் கொடுத்து வேற எங்கேயாவது சட்டி பானைகளை வாங்கிருவாங்களே. அதுக்கப்புறம் வாடிக்கையா நாம செய்துட்டு வர்ற கைங்கரிய நின்னு போயிடுமேங்கிறத நினைக்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க நாம திரும்பி ஊருக்கு போய் வேற எங்கேயாவது சட்டி பானைகளை வாங்கிக்கிட்டு மலைக்கு போனா என்ன? நாம போற வரைக்கும் கோயில்ல இருக்கிறவங்க காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நிச்சயமா வேற எங்கேயாவது சட்டி பானைகளை வாங்கியே தீருவாங்க. இதுக்கு நாம என்னங்க செய்யறது? நம்மால என்ன செய்ய முடியும்? நடக்கிறதெல்லாம் அந்த ஏழுமலையான் செயல். அவன் தான் இதுக்கும் ஒரு நல்ல வழி காட்டணும். பெருமானே, உங்கள் மேல் அபார பக்தி கொண்ட ரங்கன் ராமாயி இருவரையும் இன்று எதற்காக இப்படி ஆட்டி படைக்கிறீர்கள்? பத்மாவதி, அவர்கள் இருவரையும் உலகத்தவர் புகழ்ந்து பாராட்டும்படி செய்ய போகிறேன். பாராட்டுகளை பெறுவதற்குள் இந்த பக்தர்களை தாங்கள் படுத்தும் பாடு இருக்கிறதே, அடேயப்பா. சரி, முதலில் நானும் நீயும் ரங் ராமாயி போல் உருமாற வேண்டும். எதற்காக? நான் சொல்கிறபடி செய்யேன். உத்தரவு. சுவாமி, அவர்களைப் போலவே உருமாறிவிட்டோம். அடுத்து உங்கள் நாடகம் என்னவோ? வண்டியில் சட்டி பானைகளுடன் மலைக்கு சென்று அவர்கள் கைங்கரியம் தடைபடாமல் நாம் நிறைவேற்றி வைக்க வேண்டும். இதனால் அவர்கள் இருவருக்கும் என்ன நன்மை? அந்த இருவரின் சேவையை அவர்களைப் போல் உருமாறியிருக்கும் நாம் இருவரும் செய்து காட்டினால் ரங்கன் ராமாயி புகழ் உலகெங்கும் பரவிடும் அல்லவா? சரி, புறப்படுவோம். எங்க இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உடைஞ்சு போன சட்டி பானைகள்லாம் ஒண்ணு சேர்ந்துருமா? நின்னு போன நம்ம கைங்கரியத்தை வேற யாராவது போய் நிறைவேற்றி வைக்க போறாங்களா? ராமாயி, நாம ரெண்டு பேரும் நடந்தே மலைக்கு போய் இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. நாய் ஆயிட்டே இருக்கு. பெருமாளுக்கு தலிக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? மடப்பள்ளியில இருந்து இன்னும் ஒண்ணுமே வரலையே, என்ன தாமதம்னு போய் பார்த்துட்டு வாயே. மாமா, நம்ம ரெண்டு இருக்கானோ இல்லையோ, அவன் தான் இன்னைக்கு மடப்பள்ளிக்கு மண்பானைகளை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய வாடிக்கிறாள். அவனும் வரலை, பானைகளும் வந்து சேரலை. அன்னன்னைக்கு மடப்பள்ளியில புது பானைகளை வச்சுதான் தலிகை பண்ணி எடுத்துட்டு போவான்னு அந்த பயலுக்கு தெரியுமா இல்லையோ? நல்லா தெரியும். ஆனா ஒரு நாள் அந்த பையன் இப்படி தாமதமா வந்ததும் இல்லை. இன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியலை. அந்த ரங்கரே பானையோடு வருவான்னு காத்துட்டு இருந்தா பகவானுக்கு எப்ப தலிகை சமர்ப்பிக்கிறது? வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? அந்த ரங்கன் ஏழையா இருந்தும் கூட பணங்காசு எதுவுமே வாங்காம இந்த பானைகளை கொடுக்கறத பகவானுக்கு செய்யற ஒரு கைங்கரியமா நினைச்சு இவ்வளவு காலமா செய்துட்டே வரான். அதனால கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாமேன்னு மடப்பள்ளியில நினைக்கிறா போல இருக்கு. அந்த ரங்கனுக்காக இந்த ரங்கன் காத்துட்டு இருக்க மாட்டார். வேற எங்கேயாவது பானைகளுக்கு ஏற்பாடு செய்து சீக்கிரம் தலிகைகளை பண்ணி எடுத்து வர சொல்லு. மாமா, பாவம் ரங்கன். வட. சரி மாமா. மாமா, பானைகள் வந்துடுத்தா? இல்லையே, ரங்கம் வந்தா தானே பானைகள் வரும். ஐயோ பாவம், ரங்கன் வரலன்னா பானைகளுக்கு வேற இடத்துல ஏற்பாடு பண்ண சொல்லி பெரியவர் சொல்லிட்டார். அப்படி செய்துட்டா வடமலையானுக்கு அவன் வாடிக்கையா செய்யற கைங்கரியம் போயிடுமேன்னு ரொம்பவும் வருத்தப்படுவானே. வருத்தப்பட்டு உயிரை விட்டுருவனோ? ஓய், அபிஷுமாரி பேசுறேங்க. என்னடாது மாமாங்கிற அப்புறம் அபிஷுங்கிற? அப்படிதான் பேசுவேன். என்ன சொன்ன? ஓய், அந்த ரங்கனுடைய சுபாவம் உனக்கு தெரியாது. பெருமாள் மேல அபார பக்தி வச்சிருக்க. இன்னைக்கு வேற இடத்துல பானைகள் வாங்கிட்டோம்னு தெரிஞ்சதோ உடனே அந்த பயல் உயிரையே விட்டாலும் விட்டுடுவன். அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஓய், நாம என்னங்கன பண்ண முடியும்? அந்த ரங்கனை இந்த ரங்கன் தான் காப்பாற்றணும். சாமி, சாமி, சாமி வந்துட்டேன் சாமி. அந்த ரங்கனே வந்துட்டேன் சாமி. சட்டி பானைகளை எல்லாம் மடப்பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க சாமி. டேய் அம்பி, ரங்கா, இன்னும் கொஞ்ச நேரம் நீ வராம இருந்திருந்த உன் வாடிக்கையே வேற கைக்கு மாறி. அப்படி மாறும்படியா நான் விட்டுருவேனுங்களா? அதை பார்த்துக்கிட்டு நம்ம பெருமாள் தான் சும்மா இருந்துருவாருங்களா? எப்படியோ வந்துட்டேன். சாமி, இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. ஆண்டவன் மனிதர்களை படைச்சு கடைசியில மண்ணுக்கு இரையாக்குறான். நாங்க மண்ணை பாண்டங்களா படைச்சு மனிதர்களுக்கு உபயோகப்படும்படியா கொடுக்கிறோம். இதுல அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்ல. நீ மண்ணை பாத்திரமா படைக்கிற, அவன் மனிதர்களை படைக்கிறான். ஆக ரெண்டு பேரும் படைக்கிற தொழிலை தான் செய்வேன். சாமி, அதுல ஒரு திருத்தம். நான் சொல்றேன் கேளுங்க. ஆண்டவன் தான் எங்களை படைக்கிறாரு, ஆனா நாங்க தான் ஆண்டவனையே படைக்கிறோம். என்னடி அம்மா அது? என்ன உளர்ற? நான் ஒண்ணு உணரல சாமி.
ஜனங்க காலெல்லாம் மிதிபடுற களிமண்ண நாங்க காலையில எடுத்துக்கிட்டு போய் எங்க கையால கணபதி உருவத்தை செஞ்சு அதை மத்தியானத்துக்குள்ள காசுக்கு கடையில வித்துப்படுறோம். சாயங்காலம் அதைத்தானே எல்லாரும் வாங்கிட்டு போய் விளக்கேத்தி வச்சு விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறாங்க. நன்னா சொன்ன போ. நீ சொல்றத நான் அப்படியே ஒப்புக்கொள்றேன். அப்படின்னா எங்களை படைச்ச கடவுளை நாங்க தானே படைக்கிறோம். ஆமா ஆமா, பேஸ் பேஸ். அடே அம்பி ரங்கா, உன் பொஞ்சாதி ராமாயி கூட ரொம்ப நன்னா பேசுறாளே. தானே இந்த கலியுகத்துல காரியம் எதுவும் சாதிக்க தெரியலன்னாலும் கண்ணா பின்னான்னு பேச தெரிஞ்சா போதும், பொழைச்சுக்கலாம். பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ, போங்கோ. வாங்க. நீங்க போங்க. ஏண்டா ராகவா, ரங்கம் வந்துட்டானா இல்லையா? வந்துட்டானே. பானைகள்லாம் மடப்பள்ளியில சேர்த்துட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு இப்பத்தானே உள்ள வந்தா. நான் பார்க்கலையே. பார்க்கலையா? என்னது இது? அதிசயமா இருக்கு. ரங்கம் வந்துட்டானே. சாமி எங்களை மன்னிச்சிருங்க, சாமி எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதாவது நீ என்னடா சொல்ற? இப்பத்தானே உன் பொஞ்சாதியை அழைச்சிட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு உள்ள போனேன். பழையபடி இந்த வழியே வரையலே. சாமி நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ரெண்டு பேருமே இப்பதானே கோயிலுக்குள்ளேயே நுழையிறோம். இப்பதான் வரையலாம். என்ன சொல்றேன்? நாங்க என்னத்த சாமி சொல்ல, வாடிக்கைப்படி இன்னைக்கு பானைகளை கொடுக்கறதுக்காக வண்டியில கட்டி மலையேறி வந்துகிட்டு இருந்தோம். வர்ற வழியில திடீர்னு வண்டி கொடசாஞ்சு எல்லா பானைகளும் விழுந்து நொறுக்கி போச்சு சாமி. ஏழுமலையா எங்களை ரொம்ப சோதிச்சுட்டான் சாமி, ரொம்ப சோதிச்சுட்டான். வழக்கப்படி இன்னைக்கு எங்களால பானைகளை கொடுக்க முடியலங்கிற விவரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு வந்தோம். இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கிறோம். சாமி பானையெல்லாம் நொறுங்கி போய் நாங்க அவஸ்தைப்பட்டதுக்கு கூட கவலைப்படல. வழக்கப்படி பகவானுக்கு செய்யற கைங்கரியம் தவறி போயிடுச்சேங்கிறத நினைக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் இனிமே இந்த உலகத்துல உயிரோட வாழவே கூடாதுன்னு நினைக்கிறோம் சாமி. ரெண்டு பேருக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருச்சு. செத்தம்னு தானே பானைகளை மடப்பள்ளியில சேர்த்துட்டோம்னு என்ன சொல்லிட்டு பகவானை சேவிச்சு உள்ள போனேன். இப்ப ஏன் இப்படி உணர்றேன்? நாங்க உணரல சாமி, நீங்க தான் என்னமோ போல பேசுறீங்க. இதுக்கு முந்தி இன்னைக்கு உங்களை நாங்க எங்க சந்திச்சோம், எப்ப பானைகளோட வந்தோம்? சரிதான், இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ராகவா, இப்ப நோக்கு பைத்தியமா ரங்கனுக்கு பைத்தியமா நேக்கு புரியல. அப்ப பானைகள் உடைஞ்சு போயிடுத்துன்னு மன்னிப்பு கேட்கறான். நீ பானைகளோட வந்தான்னு சொல்ற. நான் யார் பேச்சு நம்புறது? மாமா நான் சொல்றத கேளுங்கோ. இந்த ரங்க அனுப்பின பானை எல்லாம் அப்பவே மடப்பள்ளிக்கு வந்து சேர்ந்தாச்சு. தலையெல்லாம் தயாராயிடுச்சு. பகவானுக்கு சமர்ப்பிக்க அனுப்பலாமான்னு மடப்பள்ளியில கேட்டு வர சொன்னான். மாமா கேட்டேடா, இப்ப யாருக்கு பைத்தியம்? ஏ ரெங்கா, ஏண்டா இப்படி ஒரு பொய்ய சொல்லி வேடிக்கை பண்றேன்? சாமி சத்தியமா எனக்கு பொய்யே சொல்ல தெரியாதுங்க. ஆனா நீங்க சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியவே இல்லைங்க. மாமா நேக்கு எல்லாம் நன்னா புரிஞ்சு போயிடுத்து. என்னடா சொல்ற? இந்த ரெங்கனும் ராமாயும் பெருமாள் மேல வச்சிருந்த அபார பக்தியின் காரணமா அந்த பெருமாளே இவாளுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கார். என்ன நாடகம் சாமி? எங்களுக்கு கொஞ்சம் புரியும்படியா விவரமா சொல்லுங்க சாமி. பானைகள் உடைஞ்சு போச்சே, பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியாம போயிடுத்தேன்னு நீங்க அழுது புலம்புறத பார்த்து அந்த சாட்சாத் பெருமாளும் பத்மாவதி தாயாரும் பரிதாபப்பட்டு அவளே உங்க உருவத்துல இங்க வந்து பானைகளை மடப்பள்ளியில சேர்த்துட்டு மறைஞ்சுட்டா. சாமி பெருமாள் எங்க உருவத்துல வந்தாரா? எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்க வாடிக்கை மாறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஏழுமலையானே எங்களை போல வந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறாரா? அப்பா சீனிவாசா, பேச வார்த்தையே வரமாட்டேங்குதே. சாமி உன் கருணைய நாங்க என்னன்னு சொல்றது? ஏழை பங்காளன்னு உன்னை எல்லாரும் சொல்லுவாங்க. அதை எங்க வகையில நிரூபிச்சு காட்டிட்டியே அப்பா, நிரூபிச்சு காட்டிட்டியே. கடவுளே, காலம் பூரா உன் காலடியில விழுந்து கிடக்கிற பாக்கியத்தை கொடுத்துரு அப்பா. எங்களுக்கு பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம். பொன்னான உன்னுடைய திருவடியை தினைக்கு தொட்டு எங்க கண்ணோட ஒத்திக்கிட்டா போதும் சாமி. ரங்கா, நீயும் மனைவியும் பெரிய பாக்கியசாலிகள். அந்த பெருமான பத்மாவதி தாயாருமே உங்களுக்காக இங்க வந்து உங்க ரூபத்துல கைங்கரியம் செய்துட்டு போயிருக்காங்கன்னா, அடே அப்பா, உங்க பக்திக்கு நாங்க எல்லாரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரங்கா, உன்னை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. தெரியலன்னா ஏயா வந்த? கையாம போட வேண்டியதானே? யாரு இது? பக்கத்து விட்டு குட்டி படு சுட்டு. ஏதோ ஐயா சட்டின்னு ஆரம்பிச்சீங்களே, அதை சொல்லிருங்க. என் கடைசி பையன் இருக்கானே, ஐயோ அவனுக்கு என்னங்க ஆச்சு? இப்ப நல்லாதான் இருக்கான்.
போன மாசம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தான். அவனுக்கு நல்லா ஆயிட்டா உன்னோட சேர்த்து 1000 பேருக்கு கஞ்சி ஊத்துறதா வேண்டிக்கிட்டேன். என்னங்க என்னையும் அங்க சேர்த்துட்டீங்க? தப்பு தப்பு ரங்கா, 1000 ஏழைகளுக்கு கஞ்சி ஊத்துறதா வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டா செய்திட வேண்டியதானயா? அதுக்காக இங்க வந்து தொண தொணன்னு உயிரை வாங்குற? வெள்ளச்சி பெரியவங்க கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பெயாம வேண்டிக்கிட்டபடி கஞ்சி ஊத்துறதுக்கு 1000 சட்டிகளை உன் கையாலேயே செய்து கொடுக்கணும். இங்க வேற யார் கையாலையும் செய்யறது இல்லைங்க, எல்லாமே என் கையால தான் செய்யறேன். அதுக்காக தானே வந்தேன். இந்த அச்சாரம். அப்பா இதுக்கா இவ்வளவு நேரம் இழுத்த? படி இழுவையா நீ? ஏகாம்பரண்ணே, நீங்க பயப்படாதீங்க. ரங்கா, 1000 சட்டிகளையும் உடனடியா சீக்கிரமா செய்து தர வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஐயோ ஏகாம்பரண்ணே, என்னால அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு தர முடியாது. அப்படி சொல்லப்படாது. உன்னாலதான் செய்து தர முடியும். கை நீட்டி அச்சாரம் வாங்கியிருக்க, நீ தான் செய்து தரணும். சரி, ஆண்டவன் செயல், அப்படியே செய்து தரேன். அப்ப நான் வரேன். ராமாயி, அந்த குட்டி அதிகமா பேசுற, அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் வரேன். அக்கா நானும் வர்றேன். போடி. ராமாயி, இந்தா ஏகாம்பரண்ணை கொடுத்த அச்சாரம். ஏழுமலையானே, எங்களைப் போல நீ உருமாறி வந்து அனுகிரகம் செய்த நாள்ல இருந்து எல்லா வியாபாரிகளும் எங்களை தேடித்தான் வர்றாங்க. உன் கருணையை என்ன சொல்லி பாராட்டுறது? அப்பா, உன் மகிமைய புரிஞ்சவங்க உன்னாலையும் பூவாலையும் உனக்கு காணிக்கு செலுத்தி கும்பிடுறாங்க. ஆனா என்னால அப்படி முடியுமா? நான் ஏழை. எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து இந்த மண்ணு தான். அதனால இந்த மண்ணையே மலரா செய்து உன்னுடைய பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறேன். இதையே உன்னுக்கு சமமா நினைச்சு ஏத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. சுவாமி, என்ன இது? மலர்களோடு மண்முரடிகளும் சேர்ந்து கிடக்கிறது. என்ன அபச்சாரம் இது? பொன்னாலும் பொருளாலும் பூவாலும் பெருமாளை நான் பூஜிக்கிறேன். அவர் சன்னதியிலே மண்ணால் செய்த உருண்டைகள் எப்படி வந்தது? இவைகளை யார் போட்டது? அமைச்சரே, இந்த அக்கிரமத்தை செய்தவர்கள் யார் என்று விசாரித்து உடனே அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து விடுங்க. மன்னா, இப்படிப்பட்ட காரியத்தை ஒருவருமே செய்திருக்க மாட்டார்கள். தன்னிடம் அளவு கடந்த பக்தியை செலுத்தும் பக்தர்களின் பண்பாட்டை இந்த உலகத்திற்கு எடுத்துக் காட்டுவதற்காக பகவானே இப்படி ஒரு நாடகத்தை நடத்துகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. என்ன நாடகம்? என்ன சொல்கிறீர்கள்? மலையடிவாரத்தில் ரங்கன் ராமாயி என்று மண்பாண்டங்களை செய்யும் ஒரு தம்பதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருமலை தெய்வத்தின் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள். உண்மைதான் மகாராஜா, நம்ம கோல் மடப்பள்ளிக்கு கூட மண்பாண்டங்களை அந்த தம்பதிகள் தான் இலவசமா கொடுத்துட்டு வர்றாங்க. இதையெல்லாம் விட அவளுடைய பக்தியை எல்லாருக்கும் எடுத்து காட்டுறதுக்காக பெருமாளும் பத்மாவதி தாயாருமே ஒரு முறை அந்த தம்பதிகள் போல உருவெடுத்து வந்து அவ செய்ய வேண்டிய கைங்கரியங்களை இவானே செய்துட்டு போனான். அப்படியா? அந்த தம்பதிகள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் வழி இல்லாம மண்ணால புஷ்பங்களை செய்து பெருமாளுக்கு அவ வீட்டுல பூஜை பண்றாங்க. மனசுத்தியோட பகவான பூஜை பண்ணா அது மண்ணா இருந்தாலும் ஏத்துக்குவாருங்கிறத நமக்கெல்லாம் எடுத்து காட்டவே அங்கே பூஜிக்கிற மண் புஷ்பங்களை இங்கே காட்டி இப்படி ஒரு அற்புதத்தை பகவான் செய்து காட்டுறார். சுவாமி, அந்த அளவுக்கு பெருமானின் அன்பை பெற்ற தம்பதிகளை நாம் உடனே பார்க்க வேண்டும். ஆண்டவனுக்கு ஆலயத்தையே கட்டி நான் வழிபடுகிறேன். எனக்கு கூட இந்த அளவுக்கு அருள் செய்யாமல் எங்கோ இருக்கும் ரங்கனுக்கு இந்த அரங்கன் இத்தனை கருணை காட்டுகிறார் என்றால் அவனை நான் அவசியம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். அமைச்சரே, உடனே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்படியே செய்கிறேன். ஆனால் தாங்கள் மன்னராக செல்வதை விட மாறுவேடம் அணிந்து செல்வது நல்லதாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியே செய்வோம். இன்றிரவு நகர் சோதனைக்கு செல்வது போலவே மாறுவேடம் அணிந்து போவோம். அப்பா ஏழுமலையானே, அந்த மனுஷன் ஏகாம்பரம் வந்து ஏராளமான சட்டி பானைங்க வேணும்னு அச்சாரம் கொடுத்துட்டு போனாரு. இந்த நேரத்துல சக்கரை உடைஞ்சு போச்சு. நான் என்னப்பா செய்தேன்? பொழுது விடிஞ்சதும் அந்த மனுஷன் வந்து சட்டி பானைகள்லாம் எங்கன்னு கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்லுவேன்? மன்னா, அதோ தெரிகிறதே, அதுதான் அந்த ரங்கனின் குடிசை. சரி, இங்கேயே நின்று என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். பெருமாளே, முன்ன ஒரு தடவை சட்டி பானைகளை எல்லாம் உடைச்சு எங்களை சோதிச்ச மாதிரி இப்ப சக்கரத்தை உடைச்சு சோதிக்கிறியா? எதிர்பாராம சக்கரை உடைஞ்சு போனதுக்கு யாருதான் என்ன செய்ய முடியும்? என்னங்க, 2 நாள் பொறுத்து சட்டி பானைகளை கொடுக்கறோம்னு சொல்லி பாருங்க. கேட்கலைன்னா அவங்க கிட்ட வாங்குற அச்சாரத்தை திருப்பி கொடுத்துருங்க. ராமாயி, இப்படி 4 இடத்துல வாக்கு தவறுனா அப்புறம் யார்தான் நம்ம கிட்ட வியாபாரம் செய்வாங்க? இப்படி திடீர்னு சக்கரை உடைஞ்சு போனா எப்படித்தான் சட்டி பானைகளை செய்வாங்க? ராமாயி, இங்க பாரு, இவன் கையில ஒரு சக்கரத்தை வச்சுக்கிட்டு அதை எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கிறான். அதே போல
நம்ம பொழப்புக்கு காரணமா இருக்கிற இந்த சக்கரத்தை பாதுகாக்காம உடைச்சுட்டான் பாத்தியா. இவன் மனசுல கொஞ்சமாவது கருணை இருந்தா நமக்கு இப்படி எல்லாம் கஷ்டத்தை கொடுப்பானா? பழைய சக்கரை உடைஞ்சு போனதுக்கு பகவான் மேல எதுக்காக சங்கடப்படுறீங்க? பழசாவது புதுசாவது இவன் மேல உண்மையான பக்தியோட இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தையே கொடுத்து வேடிக்கை பார்க்கிறது இவனுக்கு பழக்கமா போச்சுடி, பழக்கமா போச்சு. அப்பா வெங்கடாஜலபதி, நாங்க உங்ககிட்ட பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல. வாடிக்கையா எங்களை தேடி வர்ற வியாபாரிங்க கிட்ட நாங்க நாணயம் தவறாம நடக்கிறதுக்கு வழி செஞ்சிடப்பா. வெங்கடாஜலபதி, அச்சாரத்தை வாங்கிட்டு சொன்னபடி நடக்கல ரெங்கன்னு இந்த ஊரார் என்ன திட்ட நிலைமைக்கு கொண்டு வந்த, அப்புறம் இந்த உலகத்துல நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பெருமாளே, உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு துன்பத்தை உண்டாக்கினே. இந்த உலகத்துல கடவுள் நம்பிக்கையே இல்லாம போயிடப்பா, கடவுள் நம்பிக்கையே இல்லாம போயிடும். ஏழுமலையானே, உன்னுடைய கோவில்ல எங்க வாடிக்கை தவறக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை போல நீங்க ஒரு தடவை வந்து காப்பாத்துனியே, அந்த நன்றியை நாங்க மறக்கலப்பா. அதே போல இந்த சமயத்திலேயே எங்க நாணயத்தை காப்பாத்திடுப்பா. ரங்கா, ராமாயி, கவலை வேண்டாம். இன்று மட்டுமல்ல, என்றுமே உங்கள் நாணயத்துக்கும் நல்வாழ்வுக்கும் பங்கம் வராமல் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அப்பா ஏழுமலையானே. வெங்கடாஜலபதி, மறைவிலிருந்து வேடிக்கை பார்க்கும் மன்னன் தொண்டைமானே, நீயும் உன் மனைவியும் அமைச்சரும் இங்கு வரலாமே. மன்னா, எனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த உனக்கு காட்சி கொடுக்காமல் இங்கு குடிசையில் இருப்பவர்களுக்கு காட்சி தருகிறேன் என்று நினைக்கிறாயா? குழப்பம் வேண்டாம். ஆங்காங்கு என்னை வணங்கும் பக்தர்கள் முன்னே தோன்றினாலும் நீ கட்டிய ஆனந்த நிலையத்தில் தான் நிரந்தரமாக வாசம் செய்கிறேன். ஆண்டவா, நீங்கள் அகிலத்தில் உள்ள அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதை மறந்து ஆலயத்தை கட்டிவிட்ட அகந்தையார் எனக்கு மட்டுமே உரிமையானவர் என்று எண்ணிவிட்டேன். என் பிழையை பொறுத்துள்ள வேண்டும். தொண்டைமானே, நீ ஒன்றும் பிழை செய்துவிடவில்லை. எனக்கு எல்லோரும் சமம்தான். உன்னிடமும் இருப்பேன், உலகில் உள்ள எல்லோர் உள்ளத்திலும் குடியிருப்பேன். செங்கா, விடிந்தால் ஏகாம்பரத்திடம் நீ கொடுக்க வேண்டிய மண்பாண்டங்கள் தயாராகிறது பார். ரங்கா, உனக்கு வேறு என்ன வேண்டும் கேள். அப்பா, எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். உன்னுடைய அருள் இருந்தா அது போதும். ரங்கா, தொண்டைமானே, எல்லோரும் இன்புற்று வாழுங்கள். பெருமானே, உன் மகிமையே மகிமை. சுவாமி, பார்த்தீர்களா? அன்புக்குத்தான் ஆண்டவன், ஆடம்பரத்திற்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டீர்களா? ரங்கா, உன்னை என்ன சொல்லி பாராட்டுவது? உன்னால் தான் எனக்கு பெருமானின் தரிசனம் கிடைத்தது. முதலில் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க மகாராஜா. நீங்க இந்த ஏழைங்க வீடு தேடி வர்றதுக்கு நாங்க எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கணும். மகாராணி, அரசனும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்களுக்கு தெய்வ தரிசனமும் கிடைச்சிருக்கு. தனக்கோடி 7 மலை ஏறி 7 மலையான தரிசிக்கிறதுக்குள்ள ராப்பொழுது வந்துடும் போல இருக்க. எங்கேயாவது தங்கிட்டு காலையில போனா என்ன? நாம தான் அதிசயமா போறோமா? ராத்திரியும் பகலுமா எத்தனை பேர் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாம போனா என்ன? போலாண்டி. ஆனா பெட்டிக்குள்ள இருந்த நகையெல்லாம் எடுத்து மேல பொட்டிக்கிட்டு வந்திருக்கிய, வழியில எவனாவது தட்டிக்கிட்டு போயிட்டான்னா? இதோ பாருங்க, நகையெல்லாம் கழட்டி நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க பத்திரமா வச்சிருந்து விடிஞ்ச உடனே வாங்க. நான் இப்பவே மெதுவா மலைக்கு போய்கிட்டு இருக்கேன். இருடி, எனக்கு நீயும் வேணும், நகையும் வேணும். இதுக்கு என்ன செய்யலாம்? எங்கேயாவது தங்கிட்டு கருக்கல்ல போலாம். அம்மா தாயி, என்னங்கய்யா? இந்த ஆசிரமத்துல யாரம்மா இருக்காங்க? நாராயணின்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஏழுமலையான் மேல அபார பக்தி உள்ளவங்க. தினைக்கும் புஷ்பங்களை பறிச்சு மாலைகளா தொடுத்து மலை மேல இருக்கிற பெருமாளுக்கு அனுப்புறத ஒரு கைங்கரியமா செய்துகிட்டு வர்றாங்க. அதோட மலைக்கு போற பக்தர்கள் ஏதாவது பொருள்களை இங்க வச்சுட்டு போனா அவங்க திரும்பி வந்ததும் அத பத்திரமா கொடுக்கறதையும் ஒரு தொண்டா நினைச்சு செய்துகிட்டு வர்றாங்க. ராப்பொழுது யாராவது தங்க வந்தாலும் அவங்களுக்கு இடவசதி செய்து கொடுக்கறாங்க. அம்மா, இன்னைக்கு ராப்பொழுது நாங்க 2 பேரும் இந்த ஆசிரமத்துல தங்கிட்டு போலாமா? இது என்ன கேக்குறது? வாங்கயா. அப்படி இல்லம்மா,
நீ உள்ள போய் அந்த அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வந்துரு. அது வரையிலும் நாங்க இந்த திண்ணையிலே உட்கார்ந்துருக்கோம். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை கவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. கும்பிடுறேம்மா. வா கண்ணம்மா, மாலவனுக்கு நான் மாலை கட்டி முடிப்பதற்கும் நீ வருவதற்கும் சரியாக இருக்கிறது. ஏம்மா, மாலவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மால் என்றால் அன்பு ஆசை, மாலவன் என்றால் நம் அன்புக்கும் ஆசைக்கும் உரியவன் என்று அர்த்தம். அது சரி, பல மலர்களை கொண்டு மாலையா கட்டி பகவானுக்கு சூட்டுறீங்களே, அதனுடைய நோக்கம் என்னம்மா? பல உயிர்களை கட்டி காக்கும் பகவானுக்கு பல மலர்களை கட்டியாவது காணிக்கை செலுத்தலாம் என்றுதான் என் எண்ணம். அடே அப்பா, நீங்க சொல்ற விளக்கங்களை எல்லாம் கேட்டா இந்த புஷ்பத்தில் இருக்கிற வாசனையை விட அதிகமா மணக்குதம்மா. கண்ணம்மா, பூவாக இருந்து நமக்கெல்லாம் மனத்தை கொடுப்பவன் இந்த பூபாலன். நாம் எல்லாம் அந்த பூவோடு சேர்ந்த நாராகத்தான் இருக்க முடியுமே தவிர மலராக இருக்கவே முடியாது. அம்மா, ஒரு தம்பதிங்க இன்னைக்கு ராப்பொழுது மட்டும் இங்க தங்க வந்திருக்காங்கம்மா. எங்கே அவர்கள்? உங்க உத்தரவை எதிர்பார்த்து திண்ணையில காத்துட்டு இருக்காங்கம்மா. என்ன கண்ணம்மா, உள்ளே வர வேண்டியதுதானே? வாருங்கள் ஐயா, வாருங்கள் அம்மா. நீங்க தானே நாராயணி அம்மா? நானேதான், உள்ளே வாருங்கள். வாருங்க, உட்காருங்க. ஐயா, மாலைகளை எல்லாம் எடுத்துட்டு நானும் மலைக்குத்தான் போறேன். வேணும்னா நீங்க 2 பேரும் ஏன் கூட வாங்களேன், நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன். அம்மா, நீ பூவார கட்டின மாலையை எடுத்துக்கிட்டு போற. ஏன் பொஞ்சாதி பொன்னால செய்த மாலைகளை கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்க. அதனால நாங்க இங்கேயே தங்கி விடிஞ்ச அப்புறம் வர்றோம். நீ போயிட்டு வா தாயி. ஐயா, பொன்னால் செய்த நகைகளை விட பெண்ணாக பிறந்தவளுக்கு புன்னகையே சிறந்த ஆபரணம். நல்லா சொன்னீங்கம்மா. கேட்டுக்கிட்டீங்களா? நகை நகைன்னு புலம்புறீங்களே. அடியே தனக்கோடி, அம்மா சொன்னபடி புன்னகையும் வேணும். ஊரு உலகம் நம்ம மதிக்கிறதுக்கு கொஞ்சம் பொன்னால செய்த நகையும் வேணும். ஏதாவது சாப்பிடுகிறீர்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. இன்னைக்கு ஒரு பொழுது தங்கிட்டு போனா போதும். எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாம். இது உங்களுடைய வீடு. அம்மா, நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. என்ன? இங்க திருடனுங்க பயம் ஒண்ணு இல்லைங்களே? இங்கேயும் ஒரு திருடன் இருக்கிறான். அச்சோ, இது ஆரம்பத்திலேயே சொல்ல மாட்டீங்களா? நாங்க வேற எங்கேயாவது தங்கி தொலைச்சிருப்போமே, இப்ப வந்து சொல்றீங்களா? ஐயா, பயப்படாதீர்கள். நம் உள்ளத்தை எல்லாம் திருடிக்கொண்ட அந்த பெருமாள் ஒருவரை தவிர வேறு எந்த திருடர்களும் இங்கு வந்ததும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. அம்மா, பெருமாள சொல்றீங்களா? நான் உண்மையான திருடனைத்தான் சொல்றீங்களோன்னு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஐயா, வாழ்க்கையில் அவசரமே கூடாது. நிதானம்தான் பிரதானம். அதை கடைபிடித்து விட்டால் நமக்கு சுலபமாக கிடைத்துவிடும் ஆண்டவன் சன்னிதானம். கேட்டுக்கிட்டீங்களா? இனிமே விடியற வரைக்கும் உங்க வாயை திறக்க கூடாது. அம்மா, நீயும் பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளமா. கேட்டுக்கடி, அம்மா சொல்றத நீயும் நல்லா கேட்டுக்க. ஐயா, உங்கள் பெயர் என்ன? புண்ணிய கோடி. என் பேரு தனக்கோடி. ஆஹா, புண்ணியம் கோடி செய்தீர், தனம் கோடி வந்து சேர்ந்தாள். பெயர் பொருத்தம் என்னவோ நன்றாகத்தான் இருக்கிறது. போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஏழுமலையானே, எல்லோரையும் காப்பாற்றப்பா. காலம் கெட்டு போய் கிடக்குது, கழட்டடி சீக்கிரம். இந்தாங்க அட்டிங்க. அந்த காதுல கழுத்துல கிடக்கிறதையும் கழட்டடி. அதெல்லாம் கட்ட மாட்டேன். சரி, போட்டு தொலைச்சுக்க. நல்ல வார்த்தையை சொல்லுங்களேன். இந்த பாருடி, இந்த நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. நீ பாட்டுக்கு தூக்கத்துல எழுந்திருச்சு நகையை காணும்னு புலம்ப ஆரம்பிச்சிடாது. இப்படி எல்லாம் பத்திரப்படுத்துறீங்க, எங்க போக போதோ என்ன ஆக போதோ பெருமாளே. எங்கேயும் போகாது, என்கிட்டே தான் இருக்கும். ஏ கருப்பா, ஏண்டா
இன்னைக்கு காலையில இருந்து அந்த தம்பதிகளை கவனிச்சுக்கிட்டு வந்தோமே, அவங்க 2 பேரும் இந்த நாராயணம்மா வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அந்த பொம்பளை போட்டிருக்கிற நகை நட்டெல்லாம் நம்ம கைக்கு வந்துட்டா அப்புறம் 6 மாசத்துக்கு இந்த திருட்டு தொழிலே செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்டா கத்துற காட்டு பையல? அது சரி, திடீர்னு இந்த நாராயணம்மா முடிச்சுக்கிட்டு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மா நல்லா தூங்குறாங்கடா. நாம சத்தம் இல்லாம போய் நகை நட்டெல்லாம் திருடிக்கிட்டு ஓடிட வேண்டியதானே. எதுக்கும் கத்திய கையில எடுத்துக்க. மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற நகை நட்டுகளை எல்லாம் ஒண்ணு விடாம எங்க கிட்ட கொடுத்துடணும். ஐயா, எல்லா நகையும் இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. நீங்களே எடுத்துக்கங்க. இவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. வேணும்னா என்ன கொன்னுடுங்க. நகைகளை கொடுத்துருங்க, உங்களை ஒண்ணு செய்ய மாட்டேன். குடியா பெட்டியா? ஐயா, எங்களை ஒண்ணு செஞ்சாதீங்க. நான் ரொம்ப பயந்தவன், பலகீனமா இருக்கேன். இந்தாங்க பெட்டி. ஐயா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. காலையில நாங்க 2 பேரும் திருமலைக்கு போறதுக்கு கை செலவுக்கு பணம் இல்ல. கொஞ்சம் சில்லறை கொடுத்தீங்கன்னா பட்டினி கிடந்து நடந்தே போறதுதான் பகவானுக்கு நீங்க செய்யற கைங்கரியம். ரொம்ப சந்தோஷம். நாங்க அப்படியே போறோம். நாங்க வரோம். நில்லுங்கள். என் வீடு தேடி வந்தவர்களும் கொள்ளையடிக்க உங்களுக்கு என்ன தைரியம்? பகவானை தரிசிக்க போகும் பக்தர்களின் மனதை புண்படுத்தினார். அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? திருட்டு பொருளை வைத்து பிழைக்க நினைத்தால் அது உங்களை வாழ விடுமா? ஒழுக்கக்கேடான முறையில் நடக்கும் மனித மிருகங்களே, மரியாதையாக அவர்களுடைய நகையை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். தெளிவாக சொல்லுகிறேன், என் உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த நகைகளை நீங்கள் எடுத்துச் செல்ல நானும் விடமாட்டேன். நாராயணம்மா, இந்த கோபத்துக்கு ஆளாகாதீங்க. நீங்களும் வீணான பாவத்தை செய்யாதீர்கள். என்னடா தர்ம நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? வாடா போலாம். அவர்களுடைய பொருளை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு போங்க. கொடுக்காம போனா என்னமா செய்வ? ஆண்டவரிடத்தில் முறையிட்டு உங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஆண்டவனாவது தண்டனையாவது. வெங்கடேஷா, ஆண்டவா, அடுத்தவர் பொருளை எல்லாம் அநியாயமாக அபகரித்து செல்லுகிறார்களே, இவர்களை எல்லாம் நீ சும்மா விட்டு விட்டால் அனுதினமும் இந்த அக்கிரமங்கள் எங்கும் நடக்க ஆரம்பித்து விடுவேன். அப்பா ஸ்ரீனிவாசா, உன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இவர்கள் திருடி செல்லும் பொன்னை எல்லாம் மண்ணாக்கி விடு, மண்ணாக்கி விடு. இந்த நாராயணம்மா சொல்லிட்டா பொண்ணெல்லாம் மண்ணாயிடுமோ? மண்ணாகல, பொண்ணாத்தான் இருக்குன்னு பொட்டியை திறந்து அந்த அம்மா கிட்ட காட்டேண்டா. ஐயோ, ஆ? மண்ணாவே மாறிடுச்சா? பெருமானே, கருணையே கருணை. அம்மா, ஏழுமலையாருடைய அருளை பரிபூர்ணமா அடைஞ்சிருக்க உங்களை நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, உங்க மகிமையை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. எழுந்திருங்க. என் செயலால் ஒன்றுமில்லை, எல்லாம் இந்த ஏழுமலையானின் செயல். என்னங்க, பொன்னாலான நகை நகைன்னு சதா புலம்புவீங்களே, எல்லாம் மண்ணா கிடக்குது. அள்ளி மடியில கட்டிக்கிங்க. தனக்கோடி, இங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்ததுல இருந்து எனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு. பொண்ணும் பொருளும் தேவையில்லை, ஆண்டவனுடைய அருள் மட்டும் கிடைச்சா போதுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். உண்மையாவா? சத்தியமா சொல்றேன். பெருமாளுடைய கருணைக்காகத்தான் பாடுபட போறேன். இனிமே பொன்னையும் பொருளையும் பெருசா நினைக்கவே மாட்டேன். நீங்க பாருங்க அதிசயத்தை. நீங்க பொண்ணை வெறுத்த உடனே மண்ணெல்லாம் பழையபடி பொண்ணாயிடுச்சு. அது என்ன ஆனாலும் சரி, இனிமே இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஐயா, பார்த்தீர்களா ஆண்டவனின் விளையாட்டை? நீங்கள் பொருள் மீது ஆசை வைத்திருந்த போது பொன்னையெல்லாம் மண்ணாக்கி காட்டினார். அதை வேண்டாம் என்று வெறுத்த போது
மீண்டும் மண்ணையே பொன்னாக்கி விட்டான். அம்மா, இந்த நகை நட்டுகளை நீங்களே எடுத்து ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கீங்க. வேண்டாம் அம்மா, விடுந்து நீங்கள் மலைக்கு போகும் பொழுது அந்த மாதவனுக்கே இதை கொண்டு போய் காணிக்கையாக செலுத்தி விடுங்கள். அம்மா, பணத்திலேயே குறிக்கோளாயிருந்த எனக்கு பகவானுடைய அருள் கிடைக்குமோ என்னமோன்னு பயமா இருக்கு. இவ்வளவு நாளா பொன் மேலையும் பொருள் மேலையும் ஆசை வச்சு பொழுத வீணா கழிச்சுட்டேங்கிறத நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கவலையாவும் இருக்கு.